வசனம்னாலே கண்ணாம்பாள் தான். நியாயம் காவாலி என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் தான் விதி. கே பாலாஜி பிற மொழிகளில் வெளியாகும் நல்ல படங்களின் உரிமத்தை வாங்கி தமிழில் தயாரிப்பதை வழக்கமாக கொண்டார். இந்த விதி படத்தின் உயிர் நாடியே வசனம்தான். 40% கோர்ட் காட்சிகள். வசனத்தை தூய தமிழில் எழுத வேண்டும். எழுத தகுதியான நபர் ஆரூர் தாஸ். 17 வருடமாக சினிமா வாய்ப்பு இல்லாத ஆரூர் தாஸ் இந்த விதி படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. திறமைசாலியை தேடித்தான் தீரணும். கடின வசனங்களை எளிமையாக்கினார். எப்படி பேச வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆரூர் தாஸின் காலை தொட்டு வணங்கி மறுநாளில் இருந்து கோர்ட் காட்சிகளில் பிச்சு உதறினார் சுஜாதா. சுஜாதா வசனம் பேசியபடியே மயங்கி விழ வேண்டும். ஆனால் பேசி முடித்த பிறகு இயக்குனர் கட் சொன்ன பின்னும் சுஜாதா எழுந்திருக்கவில்லை. நிஜமாகவே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். கடின உழைப்புக்கு வெற்றி வெள்ளி விழா. மீண்டும் ஒரு கண்ணாம்பாள் என்று எல்லோரும் சுஜாதாவை பாராட்டினார்கள்.